ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் நல்லா சில்கியாக பவுன்ஸியாக வேணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 10 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாமா? வெந்தயம் வந்து உங்கள் வீட்டில் எல்லா வீட்லையுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக தேடி அலைய வேண்டாம். அந்த வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ இருக்குல்ல, செம்பருத்தி பூ இந்த காம்பை எடுத்துட்டு ஒரு 3 பூ, 3லேருந்து ஒரு 4 பூ எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா உங்கள் ஹேரை வந்து சில்கி ஆக்குறதுக்கு இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூவோட நல்லா மெயினாக இது பண்ணிக்கோங்க. செம்பருத்தி பூவோட காம்பை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹேரில் உள்ள இச்சிங் அது போகிறதுக்காக, அந்த சொட்டை மாதிரி இருக்கும்ல, அந்த புழு வெட்டு பூச்சி வெட்டு அது போகிறதுக்காக வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனிங் ஆகவும் நல்லா மாய்ஸ்சரைசராகவும் இருக்கிறதுக்காக நீங்கள் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். வீட்டிலேயே வளர்ந்த ஆலோவேரா கத்தாழையை எடுத்து அதை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 4 பொருள் இருக்கு இல்லையா, கத்தாழை, வெந்தயம், செம்பருத்தி பூ, அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து சின்ன வெங்காயம். இது 4 பொருளையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறும் போது உங்களுக்கு எல்லா சாருமே அதில் இறங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம தலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இப்போது நல்லா ஊறிட்டு நமக்கு அந்த ஆலோவேரா கத்தாழையில் அந்த வெந்தயம் எல்லாம் எப்படி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இது நல்லா ஊறும்போது நமக்கு நல்லா எல்லாமே நல்லா சூப்பர் ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். நல்லா அப்படி வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி பஞ்சுன்னு இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், இது செம்பருத்தி பூ சேர்த்தனால கலர் வந்து சூப்பராக இருக்கும். செம்பருத்தி பூ சேர்க்குறனால வந்து நிறைய பேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவாங்க. பட் செம்பருத்தி பூவே நமக்கு ஒரு கண்டிஷனிங் எஃபெக்டில் தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நாளைக்கு ஒரு டைம், அதாவது கொஞ்சம் நீங்கள் வேலையே கிடையாது, இல்லை மெனக்கெடுற வேண்டிய அவசியமே கிடையாது. பொருளை எடுக்கிறீங்க, ஊற வைக்கிறீங்க, அரைக்கிறீங்க, தடவுறீங்க, தேய்க்கிறீங்க, 1.5 மணி நேரம் கழித்து குளிக்கிறீங்க, அவ்வளோதான். குளிக்கும் போது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே சும்மா வெறும் ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணி ஷாம்பு மட்டும் போட்டால் மட்டும் முடி வளருமா அப்படின்னா கண்டிப்பாக வளராது. நீங்கள் ஹேருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணினா தான் உங்களுக்கு ஹேர் நல்லா வளரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.